வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். ஜெயந்தினாலே ஜெயம்னு சொல்லுவாங்க. கிருஷ்ண ஜெயந்தின்றது கிருஷ்ணனுடைய அவதார நாள். தேய்பிறை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் கூடிய தினமே கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமின்னு சொல்கிறோம். குசேலர் வந்து அவல் கொடுத்து அவர் வாழ்க்கையில் எல்லா சௌபாகியங்களையும் பெற்றார். அதே மாதிரி நாமளும் அவலில் எத்தனை வகையான பலகாரங்கள் இருக்குது. அவல் லட்டு இருக்குது, அவல் பொங்கல் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி வந்து அவல் பாயசம் தான் செய்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பு வந்து அவல் எடுத்திருக்கேன். நான் வந்து மில்கில் தான் செய்கிறேன். நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்து கூட செய்யலாம். 1/2 கப்பு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், தேவையான கீ. இங்கே வந்து நம்ம முந்திரிலாம் வறுத்துட்டு அவலை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து வெல்லத்தை நாம் கரைச்சிடுது. முந்திரியும் திராட்சையும் வறுத்தாச்சு. இப்போ இதிலே நம்ம வந்து அவலை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு தடவை அலம்பிட்டு தான் நான் வந்து இந்த அவலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணா துணியில் கூட துடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப தூசலாக இருந்தது வச்சுக்கோங்களேன், தண்ணியில் ஒரு தடவை அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க. மில்க் ஆட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் வேகட்டும். தேங்காய் பால் விட்டுறதா இருந்தால் கூட நீங்கள் விட்டுக்கலாம். இது வந்து சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப கெட்டி அவல் தான் வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் வேகிறதுக்கு. வெல்லம் வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பாயசத்தில் சேர்த்துருவோம். வெள்ளை கரைசலில் சேர்த்துக்கலாம். கல் இருந்தால் கூட அடியிலேயே நின்றும். இந்த பாயசம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆறின பிறகு இந்த வெள்ளை கரைசலை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துடலாம். முந்திரியும் திராட்சை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இது வந்து மேலே வந்து டெக்கரேஷனுக்கு வச்சுப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து அவலில் வந்து பொடிச்சு கூட சேர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.